அப்பா போராட்டம் நடத்துறானுங்கப்பா. என்னம்மா நடத்துறானுங்க? என் பிள்ளைங்களா இருக்க. நான் வந்து தற்குறியா வளர்த்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைனா அவனுங்களும் போயிடுவானுங்க, இந்த போராட்டத்துக்கு போயிடுவானுங்க. அதுல என் பெரியவன் இருக்கான் பாருங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல சல்லியா போயிட்டான். இந்த கூட்டத்துல எங்கேயா உட்காந்துருப்பானுங்க என் பிள்ளைங்க, பொண்ணும் பையனும் எங்கேயா உட்காந்துருக்கானுங்க. வந்துட்டானுங்க. ஐயோ, இந்த நீட்டுனால எவ்வளோ பேர் செத்துருக்காங்க. அதனால நினச்சி போராட்டத்துக்கு போய் அழுதுட்டு வர்றானுங்க. உண்மையிலேயே என் பசங்க வந்து நல்ல பசங்க. மகனே, தப்பா நினச்சிட்டேன்டா, உன்னை தற்குறியா வளர்த்துட்டனோ அப்படின்னு நினச்சேன். ஆச்சரியக்குறியா வந்துருக்கிறடா பிள்ளைக்கு. அப்பா கடைசி சீன்ல மொத்த படத்தையும் போட்டானுங்கப்பா. மொத்த ஃபர்ஸ்ட்ல இருந்து 4 திருப்புல இருந்து போறான் இப்ப வரைக்கும். கண்ணு கலக்கிட்டு பாருங்க. அந்த லாஸ்ட் சீன்ல தியேட்டரை விட்டே வெளியே வர முடியல. ஆனா நினைச்சு பாரு, ஏதாவது ஒரு படம் பார்த்து ஃபீல் குட்டா வெளில வருவோம், ஏதோ ஒரு பாதிப்போட வெளில வருவோம், அழுதுகிட்டு வெளில வந்து பாத்திருக்கியா பண்ணி படத்துக்கு போயிட்டு வரீங்க? படத்துக்கு போயிட்டு வரீங்க? நானே இட்டா ஏண்டா ஊரே போராட்டம் பண்ணிக்கிருக்கு, நீங்க என்ன குத்தாட்டாட்டு வரீங்களா? போராட்டம் நடக்குதுப்பா, டிக்கெட் கிடைக்கல, உள்ள விட மாட்டானுங்க, போலீஸ் குமிச்சு வச்சிருக்காங்க. என்ன எவ்வளவு போராட்டம், ஒரு படம் பார்க்க முடியுதா? மட்டும் ஏன்ப்பா இந்த மாதிரி நடக்குது? என்ன நடக்குதுப்பா? வேற படத்தை முடக்குறாங்க. படத்தை யாருப்பா முடக்குனா? யார் படத்தை முடக்குனா? போலீஸ். யார் படத்தை முடக்குனா? நீ உனக்கு என்னம்மா பிரச்சனை? படத்துல டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. டிக்கெட் கிடைக்கல. ஆமா, ஒரு டிக்கெட் 400-500 ரூபாய்க்கு விக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்லையே, உங்க பாக்கெட்ல இருந்தா திருடி எடுத்துட்டு போய் படம் பார்த்து வயிறு எரியுது. போன வருஷம் உன்னை இன்ஜினியரிங் காலேஜுக்கு படிக்க வைக்க சீட்டுக்காக அலாலன்னு அலைஞ்ச, நீ டிக்கெட்டுக்காக அலாலன்னு அலையிறீங்க. இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் எப்போனது கிடைக்கும். லாஸ்ட் படம்பா இது. இதுக்கு அப்புறம் அவரை பார்க்க செத்து போயிட்டாங்களா? படத்துல நடிச்சவன செத்துட்டானா? இல்லப்பா, இல்ல ஒன் லாஸ்ட் டான்ஸ் பா. தினமும் நடிச்சு தானே இருக்காப்ல. அதெல்லாம் பேசாத, அரசியல் வேற, படம் வேற. படத்தை படமா பாருங்க. என்ன இந்த மாதிரி பண்ண சீன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பாக்கும்போது அப்படியே செம மாசா இருந்துச்சுப்பா. மாசா இருந்துச்சா? நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க, அண்ணனோட தரிசனம் கிடைக்காம. மாசுனா என்ன தெரியுமாடா? அது இல்லடா மாசு. அந்த மிலிட்டரி வேன ஒரு பொண்ணு நிப்பாட்டிச்சு பாடுறா, நிப்பாட்டி அப்படி கெத்தா அப்படி நின்னுச்சு பாடுறா, அதான்டா மாசு சிஜேபில. அதெல்லாம் என்ன மாசு? அந்தாரு பாருங்க பைக்ல. அதோட இன்னொரு மாசு இருக்கு. இந்த பக்கம் இருந்து வந்து ஒரு பெரிய இரும்பு ராட் எடுத்து இப்படி பண்ணுவாரு பாருங்க, அதான் மாசு. அதுல ஒரு பிஜிஎம் வரும், இப்படி தெறிக்க விடலாம். ராத்திரி பகலா சோறு இல்லாம தண்ணி இல்லாம மொத்த கூட்டமும் டெல்லியில உட்காந்துக்கிட்டு தீர்வு கிடைச்சாதான் போவன்னு உட்கார்ந்து இருக்கானுங்கடா. ராத்திரி ஃபுல்லா பேனர் ஒட்டிக்கிட்டு சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம நைட் ஒரு டீ கடை கூட இல்ல. ஃபர்ஸ்ட் ஷோக்கு காலங்காத்தால 5 மணிக்கு வந்து தியேட்டர் வெளியவே நாங்க உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஒண்ணுமே நாங்க சாப்பிடல. என்ன விஜய்க்கு ஊத்தின பாலை எடுத்துதான் நாங்களே குடிச்சோம். தம்பி, உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். ஃப்ரெண்ட்ஸ் விஜய் மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கேன், உண்மையிலேயே உன்னை அதே மாதிரி உட்கார வச்சிருவேன். நீ வந்து ஜூன் ஜூலை மாதத்தில் ஒரு விஜய் கெட்டப் ஒரு பத்திரிக்கையா சேரி கட்டிட்டு அந்த மாதிரி இருக்க, அதனால உன்னை விஜய் மாதிரி ஆக்கி விட்டுருவேன். புரியுதா? பாரு, ஒழுக்கமா போராட்டத்துக்கு போகும். சிஜேபினா என்னன்னு தெரியுமாடா? தெரியுமே. என்ன? சி ஜோசப் படம் சிஜேபி அவர் படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. வா நம்ம போவோம். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இப்ப வச்சு போராட்டம் பண்ணி. இப்ப நீட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீட்டு போராட்டம் அது நடக்குறீங்களா தெரியாது. என்ன போராட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீட்னா அகலம் அந்த நீட்டாப்பா தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியல. சரி, அடுத்து செகண்ட் ஷோ படத்துக்கு போக போறேன். ஹேண்ட் கார்டு வந்து நீட்டுவோம்லப்பா, அதுவாப்பா? நான் செகண்ட் ஷோ படத்துக்கு போக போறேன். நான் கேக்குறேன், அந்த படத்துல அப்படி என்னதாண்டா இருந்துச்சுன்னு எல்லா அமைச்சரும் அழுதாங்க? என்ன இளவு இருந்துச்சுன்னா எந்த சீனு கழுதாங்க? அதை சொல்றா. என்ன இருந்தாரு? ஒருவேளை நீட்டுக்கு படத்துலயும் போராடி செத்து போயிடுறாரோ விஜய்? இல்ல அனிதா பத்தி ஏதாவது பேசுறோம், மாநில உரிமை ஏதாவது வேற ஏதாவது பேசுறாங்களா? வேற ஏதாவது பேசுறாங்களா? மாநில உரிமை பேசுறாங்கப்பா. என்ன என்ன உரிமை? மாநில உரிமை ஏதோ கொடியெல்லாம் எடுத்துட்டு வராரு அவரு, கையில டாட்டூலாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் வருதா? இதுக்குதான் இப்ப அமைச்சர் அழுதுருக்காங்க, எல்லாரும் அழுதுருக்காங்க. அதுலயும் ஒரு முக்கியமான சீன்ப்பா, அது பொதுச் செயலாளர் இருக்காரு பாருங்க, அவர் வந்து ஒரு 10 பேர் இட்டுன்னு வராரு போராட்டத்துக்கு.
அவரு போராட்டத்துக்கு அவர் இட்டுன்னு போறது பெரிய இதாயிடுச்சு. அவரை பார்த்த உடனே அவர் ஆக்டிங்கோட இவர் ஆக்டிங் சூப்பரா சரியான acting இருக்கு. வச்சிருக்காரு. தியேட்டரே வேற மாதிரி ஆச்சு பாருங்க. கலர் கலரா லைட். அபிஜித்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அபிஜித். அவர் படத்துல நடிக்கல. அபிஜித் நடிக்கல. அபி அந்த டைரக்டர் அவரை சொல்றீங்களா நீங்க? அபிஜித் நடிக்க இவர் ஸ்ரீநாத் நடிச்சிருக்காரு. ஸ்ரீநாத் அருண்ராஜ் நடிச்சிருக்காரு. அவர் நடிச்சிருக்காரு. என்ன மாதிரி படம்ன்றீங்க? வேற மாதிரி இருக்கு படம். அதாவது படத்தை ஒன்லைன்ல சொல்லணும்னா படத்துல வில்லனை ஹீரோ கொல்றாரு, அவ்வளவுதானே? ஆமா அவ்வளவுதான். ஆமா. விஜய் நடிச்ச மொத படத்துல விஜய் வந்து விஜய் வில்லனை கொல்றாரு, அவ்வளவுதானே? அதானே? அதான் விஜய் நடிச்ச நடுவு படத்துல கொல்றாரு வில்லன், அதானே? தமிழ் போன படத்துல வில்லனை கொல்றாரு, எல்லா படத்துலயும் வில்லனை கொல்றாரு. அவ்வளவுதான். சாட்டை கழுத்துல பிடிச்சு இழுத்துறாரு பிரகாஷ்ராஜ். சினிமாட்டோகிராஃபில அது கில்லில, அது துண்டு, இது சாட்டை. ஆனா அந்த பிரகாஷ் ராஜ் இருக்காரா, சிஜே பிரகாஷ் ராஜ் இருக்காரா, பிரகாஷ் ராஜ் இருக்காரு. விஜய் எங்கடா ஏஐ போடுறான், டெல்லியில போய் விஜய் இருக்க மாதிரி ஏஐ வீடியோ இவன் போடுறான். பாத்தியா நீ? விஜய் போனாரு பாத்தியா? டெல்லிக்கு போனாரு பாத்தியா? நீ பாத்தியா? டெல்லிக்கு போனாரு, கை கட்டிட்டு வந்தாரு வரும்போது. அது ஆதி காலம். இந்த உண்ணாவிரதம் இருந்தாப்புல ஒரு ஆளு வயசானவர், அப்ப போய் சீனை போட்டது. இப்ப போனாரா? இப்ப படம் ரிலீஸ் ஆகுது, படத்துக்கு போவாரா? இப்ப ரெண்டாவது டைம் படத்துக்கு போறாரு தெரியுமா? 2 டைம் பார்க்க போறாரு. அந்த தியேட்டர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சதுன்னு வச்சுக்க போயிருவான். சரி, படம் வந்து 2:30க்கு முடிஞ்சிருக்குமே நீங்க போன தியேட்டர்ல, ஏன் 3 மணிக்கு வெளியே வரீங்க? 1/2 மணி நேரம் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கிரவுடு எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. அந்த தியேட்டர் முடிஞ்சே நன்றி வணக்கம்னு போட்டா கூட அங்கேயே நாங்க உட்கார்ந்து அழுந்துட்டு எல்லாத்தையும் மனசு வரல தியேட்டர். மனசு பேசாம நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா தியேட்டர்ல கூட்டி அழுற பெருக்கிற வேலையை போட்டுருங்க. உங்களுக்கு செதறின பாப்கார்ன் கிடைக்கும், தின்னுக்கலாம். மிச்சம் வச்ச பெப்சியை உறிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வேலைக்கு சம்பளமும் கிடைக்கும், தீனியும் கிடைக்கும். அப்பாவுக்கு மிச்சம், அங்கேயே படுத்துங்கிடலாம். நீ காசு குடுத்தினா செகண்ட் ஷோ போறேன் நானு. சரிவியா இல்லையா? போறாரு, அங்க போய் நாங்களும் போய் பாத்துட்டு அவ்வளவுதான். வரியா? நான் வந்தினா படத்துக்கு கூட்டி போறேன், இல்லனா தனியா போறேன். அப்பாக்காக ஒரு வாட்டி நீ படத்துக்கு கூட போ, ஆனா இந்த போராட்ட பக்கம் போய்க்கோ. நீயும் போயிட்டு வா. என்ன போராட்டம் இது? என்ன போராட்டம்? எதுக்கு போராட்டம்? தம்பி, தமிழ்நாட்டுல எதுக்கு போராட்டம்? அப்படி என்ன கிளிக்குது தமிழ்நாடு? என்ன போராட்டம் தமிழ்நாட்டுல? எதுக்கு போராட்டம்? எங்க படத்துக்காக போராட்டம் பண்றாங்க. இந்த படத்தை ஒடுக்க பாக்குறீங்க. சரி, சாப்பிட்டு போங்க. தெம்பா கறி குழம்பு வச்சிருக்கேன். வீட்டுல எலி மருந்து, கொஞ்சம் எலி அதிகமாயிருச்சு, எலி மருந்து மட்டும் வாங்கிட்டு வா. எலி அந்த ஓரமா மருந்து வச்சுட்டு நீ போ. நீ என்ன பண்ணு, மிஸ் ஆயிரும், பால்டாயில கொஞ்சம் வாங்கிக்க, எடுத்துட்டு வா. சாப்பிட்டு படத்துக்கு போ. பால்டாயிரும் 2த்துல எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. தம்பி வரும்போது கொஞ்சம் 2 முளை கயிறு எடுத்துட்டு வாப்பா. அதுலயும் மிஸ் ஆயிடக்கூடாது. முடிச்சு விட்டுறலாம் இன்னைக்கு.